அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக நீங்கள் வந்து இது உடனே செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு இருக்கும். நான் வந்து பாசிப்பருப்பு அரை கப்பு நான் வந்து துவரம்பயிறு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் 100 சேர்த்துக்கோங்க. 100 கிராமு. இப்போ லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுறேன். வறுத்துட்டு ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. நீங்கள் நினச்ச உடனே சட்னி இல்லைனாக்கா சாம்பாருக்கு இந்த தூளுலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்களா, இதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியும் ஒரு 2 வெங்காயமும் நறுக்கி போட்டிருக்கேங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 கத்திரிக்காய் இருக்கும், நறுக்கி போட்டுடலாம். கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் வெஜிடபிள்ஸில். பாருங்கள், மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. 2 விசில்லேயும் உங்களுக்கு நல்ல வெந்து வந்துடும். ரொம்பவும் குழைய விடாத வெந்து வேக வச்சுக்கோங்க. நான் 2 விசில் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. கரண்டியால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா மத்தாலை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு போகிறேங்க. நம்ம இந்த மாதிரி மத்தாலை கடையும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு சாஃப்டான இட்லியோடு இல்லாட்டி ஒரு கீ ரோஸ்ட்டோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து திக்காகவே செஞ்சுருக்கேன். ரொம்பவும் திக்காக இல்லாத, ரொம்பவும் தண்ணி இல்லாத இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃப்ளேவருக்கோசரம் மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தாளிப்பு தாங்க. ஒரு குட்டி வானல் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகுத்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க, சின்ன சின்ன வெங்காயமாக. அதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நீங்கள் வந்து கில்லாத சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அப்படியே நல்லா வாசனை வரும்போது தாளித்து அப்படியே விற்றுற வேண்டியதாங்க. பாருங்கள், நினச்ச உடனே நீங்கள் சிம்பிளாக இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இந்த சாம்பாருக்கு அவ்வளோ இட்லி தோசை நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.